மே 31 சனிக்கிழமை. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோபு 1:8. கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கு நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம். ஜெபத்திற்கு விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் தீர்மானத்தோடு நாம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். ஜெப உணர்வையும் சூழ்நிலையையும் நாம் உருவாக்க தவறுவோமானால் நாம் வல்லமையாய் ஜெபிக்க இயலாது. ஒரு மிருக காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்த வினோதமான ஒரு ஓணானை பார்க்க ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். அந்த ஓணானுக்கு 2 தலைகள் இருந்தன. அதனுடைய வால் இருக்க வேண்டிய இடத்தில் மற்றொரு தலை இருந்தது. 2 பக்கமும் கண்கள் இருந்தன. 2 பக்கமும் வாய் இருந்தது. வினோதமான அந்த ஓணான் அநேகம் பேரை கவர்ந்து இழுத்தாலும் அதன் நிலைமை பரிதாபமாய் இருந்தது. அது ஓட முயலும் போது முன்கால்கள் ஒரு திசையிலும் பின்கால்கள் நேர் எதிர் திசையிலும் இயங்குகிறபடியால் அந்த ஓணானால் நகரக்கூட முடியவில்லை. அநேகர் ஜெப நேரத்தில் 2 தலையுள்ள இந்த ஓணானைப் போல இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அவர்கள் தேவ பிரசன்னத்தை நாடுகிறார்கள், மறுபக்கம் உலக கவலைகளினால் நிரம்பி இருக்கிறார்கள். சிலருடைய சரீரம் தேவன் பக்கமாய் திரும்பியிருக்கிறது. ஆனால் ஆத்துமாவோ அன்றைக்கு கவனிக்க வேண்டிய அலுவல்களை நோக்கி திரும்பியிருக்கிறது. ஒரு பக்கம் பரிசுத்த உணர்வு கொள்ளுகிறார்கள், மறுபக்கம் பாவம் செய்வதற்கான திட்டத்தினை உருவாக்குகிறார்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று எழுதுகிறார். யாக்கோபு 1:5-8 வரையிலும். உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு உள்ள தடைகள் என்ன? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளினால் வரும் தடைகளா, அல்லது மற்றவர்களினால் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் தடைகளா, அல்லது இருமனமுள்ளவர்களாய் இருப்பதினால் வரும் தடைகளா, பாவம் செய்து குற்ற மனசாட்சி வாதிக்கிறதினால் வரும் தடைகளா? எந்த தடைகளானாலும் சரி, இன்றைக்கு தீர்மானத்தோடும் வைராக்கியத்தோடும் அந்த தடைகளை தகர்த்தெறியுங்கள். நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, ஜெப ஜீவியத்திலே முன்னேறுங்கள். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2.